கன்னியா ராசி கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். கன்னி ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள். ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய கண்ட சனி இன்னைக்கு அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துல மாற போறாரு. சற்றே பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன். அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. எப்போ போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. ஸோ ஆல்மோஸ்ட் 138 days வக்ரமாக பின்னோக்கி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறாரு. இங்கே வெறும் சனீஸ்வர பகவான் இல்லை, குருவோடைய பார்வை பெற்ற சனீஸ்வர பகவான். அப்போ இங்கே சனீஸ்வர பகவான் என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணாலும் பேக் எண்ட் யார் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே குரு பார்த்துக்குவாரு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப அடி வாங்கிட்டீங்க கன்னியா ராசி. இன்னைக்கு கண்ட சனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடம் இன்னைக்கு எனக்கு கர்மா வேலை செய்யுது, எனக்கு ஏன் மேடம் இந்த மாதிரி மேரேஜ் லைஃப் ஆச்சு, எனக்கு ஏன் மேடம் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ட்ரபிள் ஆச்சு, நான் இந்த மாதிரி ட்ராப்ல விழுந்துட்டேன், என்னோட கௌரவத்திற்கான ஒரு பாதிப்பு, ஃபினான்ஷியல் ஃப்ளோ, ஏதாவது சேமிக்க பிறந்த ராசி கன்னியா ராசி. இன்னைக்கு அந்த சேமிப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க, இவங்க மட்டும் ஒரு தனி இடத்துல இருந்து போராடுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த கண்ட சனி அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கு. இன்னுமே சனீஸ்வர பகவானால ராசியை பார்க்குறாரு. என்னைக்கோ பண்ணின விஷயங்கள் உங்களுக்கும் அதுக்கும் துளியுமே சம்மந்தப்படாது. இன்னைக்கு ஒரு கூண்டுக்குள்ள நிறுத்தி உங்களை கேள்வி வாங்க இதெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் கர்மா கொடுக்கக்கூடிய காரகரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்மகாரகன். அப்போ கர்மகாரகன் கர்மா கொடுத்தா எப்படி இருக்கும், உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் வந்ததுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. என்னைக்கோ நடந்த பிரச்சனை அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாரையும் ஒரு இடத்துல இருக்கிற வைப்பாரு. அதே போல எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ராகு வல்லுவார். அந்த ராகு வெல்லக்கூடிய புதன். அப்ப அந்த புதன் ஒரு இடத்துல இருக்கிறாரு, மற்ற 8 கிரகமும் ஒரு இடத்துல இருந்தாலுமே இன்னைக்கு நீங்க சொல்றதை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. பினான்சியல் ஃப்ளோல கடுமையாக அடி வாங்குறீங்க. என்ன கடன் ஏது கடன் தெரியாம கடன்ல நிறைய டிராப்ல விழுந்து அதற்கு வெளியே வர முடியாம தடுமாறிட்டு இருக்கிறதும் இன்னைக்கு இந்த கன்னியா ராசி தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ல திக்பலம் பெற்று அப்ப விரட்டி வேலை வாங்குறாங்க. அப்ப வேலை செய்யற இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஹியூஜ் ப்ரெஷர். ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடிஷ்னலா இன்னொரு ஒர்க், அதுலயும் ஃபாலோ அப் அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட குடும்பத்துக்காக வேலைக்காக தொழிலுக்காக இன்னைக்கு நான் தனிமைப்படுத்திட்டு இருக்கேன், இது எப்பதான் மேடம் எனக்கு சரியாகும் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல பலன்களா பார்த்துட்டு இருந்தவர் ஓரமா போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வக்ரம் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் நிம்மதி பெருமூச்சு. கன்னியை பொறுத்த வரையும் சனீஸ்வர பகவான் படாத பாடுபடுத்திட்டாரு. இன்னைக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள்ல 1% கூட இன்னைக்கு அவங்க வெளிக்காட்டவே முடியல. ரொம்ப 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 நல்லவங்க, எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடியவங்க, எல்லாருக்கும் ஹெல்பிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கொடுக்கக்கூடியவங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு பையன் வரான் ரீசெண்ட் டைம்ல. ஜாதகத்தை பார்த்தோன்னையும் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிற, தம்பி உன்னை பத்தி கேட்க வரல நீ அப்படின்னா. ஆமாக்கா என்னை பத்தி கேட்க வரல, என்னோட தக்கா நல்லா இருப்பாங்களா, என்னோட தங்கச்சி நல்லா இருப்பாங்களா, எங்க அம்மா நல்லா இருப்பாங்களா, என் தங்கச்சிக்கு கரியர் நல்லா இருக்குமா, என் தங்கச்சி நல்லா கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ எப்பவுமே தன்னை விட மற்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். அப்போ எல்லாரையும் மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடியவர் புதன். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் கன்னியாராசியை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இப்போ இவங்களெல்லாம் ட்ராப்பில் மாட்டி விட்டாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ப மாட்டாங்க. மறுபடியும் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கன்னி சொல்லியே ஆகணுங்க, வியாபாரத்துவம் அறிவு. இந்த சுக்கிரன் இங்கே நீசமாயி புதன் இங்கே. அப்போ பணத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா துளியுமே பெருசாக மதிக்கவே மாட்டாங்க. ஸோ பணம் தானே இன்னைக்கு போயிடுச்சு, நாளைக்கு மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பணம் அவங்கள இன்னைக்கு பாடா படுத்திருச்சு. என்னால் இந்த பணத்தினால இன்னைக்கு நான் பட்ட அவமானம் வேதனைகள் சொல்லியே எங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு கன்னி வருத்தப்படாத ஆட்களே இல்லை. எனக்குமே பணத்தை பற்றி நீங்கள் பெருசாக அழட்டிக்கவே மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பணம் உங்களையே பாடாப்படுத்திருச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. பணத்தை நினச்சி ஃபினான்ஷியல் லெவல்ச்சு வீடை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல், தொழிலை நடத்த முடியாமல், ஆப்போசிட் பார்ட்னர்ஷிப்னால 1000 தொந்தரவு. ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை கூட சொல்லியிருந்தோம், உங்களோட பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணவே முடியாது மேடம். அவங்க எனக்கு 7 வருஷமாக அவங்களுக்கு எனக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் 7 வருஷம் பண்ணாலும் 8 வருஷம் பண்ணாலும் சனீஸ்வர பகவான் வந்துட்டார். அவருடைய ராசி கன்னி, ஆனால் லக்னம் வேற. அப்போ நம்ம சொல்லும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆக போது, தயவுசெய்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை மேடம் இதை நடத்தி பார்க்கலாம், ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தவிர எனக்கு ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், இவங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, இதுலேருந்து நான் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
இல்லவே இல்ல. கண்டிப்பா நீங்க வெளிய வந்துதான் ஆகணும். இல்லன்னா பெரிய ஃபினான்ஷியல் லெவல்ல நீங்க ஸ்ட்ரகிள சந்திக்க போறீங்க அப்படின்னா, பெரிய மன உளைச்சல் சந்திக்க போறீங்க. அதே மாரி நம்ம சொன்ன டைம் பீரியட் வந்துச்சு. இப்ப அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட இருந்துட்டே இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ட்ராப்ல மாட்டி விட்டாரு. அதாவது எல்லாரும் சொல்றதையும் நம்பக்கூடியவங்க இந்த புதன். புதன் எப்பவுமே யார் சொல்றதையும் நம்பக்கூடாதுங்க. கன்னி ராசி பொறுத்தவரை உங்ககிட்ட தான் சொல்றோம். யார் எது ஐடியா குடுக்குறாங்கன்னு யாராவது வந்தாங்கன்னா, அவங்க உங்களுக்கு பெரிய ஆப்பு வைக்க போறாங்கன்னு அர்த்தம். நிதர்சனமான உண்மை. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ட நீங்க எடுத்துக்கோங்க வாழ்க்கையில. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் அப்படிங்கிறது ஏன்னா நீங்களே ஐடியா ராசிக்கு பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கு இன்னொருத்தர் ஐடியா குடுத்தா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. கடைசியில அது ஒரு பெரிய அளவுக்கு நெறைய ஃபினான்ஷியல் லாஸ். அதாவது புத்தி அப்படிங்கிறது வந்து நீங்க சரியா பயன்படுத்த முடியாத போது, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு அவசரப்பட்டு பொறுமை இல்லாம நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன். அந்த இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் இப்ப காணாம போயிருச்சு. இன்னைக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் திக்பலன் பெற்ற ராசி பார்க்கறதுனால எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. எதுவுமே பிளஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். நெறைய பிசினஸ் சார்ந்த விஷயத்துல பார்ட்னர்ஷிப்னால வெளிய போனது. கரெக்ட்டா அந்த டைம் பீரியட் வந்தோனயுமே கூட இருந்தவங்களே அவங்களை கடுமையாக பாதிச்சு அந்த பிசினஸ்ல இருந்து வெளிய வந்துட்டாரு. அதனால இப்போ இன்னைக்கு அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரையும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இதெல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் சாப்டர் கம்ப்ளீட். இன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. இப்பவும் வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னா பினான்சியல் லெவல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மறுபடியும் முதல் மாதிரி அவர் தான் போயிட்டாருல்ல, இனி 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருல்ல, மறுபடியும் நமக்கு வந்து வேற பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புதிய பிசினஸ் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு கடுமையா தொந்தரவு கொடுக்கும். ஸோ பிளானிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹார்ட் ஒர்க்கிங் போட்டு ஷார்ட்கட்டை விரும்பாத கிரகம் தான் சனீஸ்வர பகவான். ஸோ சனீஸ்வர பகவான் ஷார்ட்கட்டை விரும்ப மாட்டார். ஸோ ஹார்ட் ஒர்க்கு டிசிப்ளினு நான் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாப் வைஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் வைஸாக இருந்தாலும் சரி நான் கன்சிஸ்டன்சியாக நான் வந்து எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு தயாராக இருக்கவங்களுக்கு சனீஸ்வர பகவான் செல்ல பிள்ளைகள் ஆல்ரெடி உங்களோட ராசிக்கு அவர் யோகாதிபதினு சொல்லிட்டோம். அப்போ உங்களை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். அப்போது நிறைய பிஸ்னஸ் அப்படிங்கிற ஐடியாஸ் வச்சுருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு இந்த நேரத்தில் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு இன்கம் இருக்குது, இந்த இன்கம்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நான் பேச்சு வாங்காதவங்க கிட்டலாம் இன்னைக்கு வாங்கிட்டேங்க, இனி இந்த பேசிவ் இன்கம் ஒன் மோர் அடிஷனல் இன்கம் நான் உருவாக்குறதுக்கு காத்துட்டு இருக்கேன், அதுக்கு உண்டான ஐடியாஸ் அப்படிங்கறத பண்ணலாமா, லீடர்ஷிப் குவாலிட்டி பில்ட் பண்ணலாமா, நிறைய இன்னைக்கு எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்க வந்து ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி ஆகணும், நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த நேரத்துல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி வைப்பாரு. நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டசனி காலத்துல வேலையில வந்து விட்டுட்டு வெளியே வந்துட்டுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் குடும்பத்துக்காக இன்னைக்கு அது எல்லாத்தையுமே சகிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இனி அதெல்லாமே மாறப்போகுது. நிறைய நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத கன்னியை பொறுத்தவரையும் அதிகரிக்க போகுது. நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் இங்கே வேலை இருக்கு பாருங்க, அங்கே வேலை இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ப்ளஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சொல்லியே ஆகணும். புதிய பிஸ்னஸ் 8ஆம் இடம்ங்கிறது மறைமுகம் சார்ந்த வியாபாரம். அப்போ நான் பொதுவாக எக்ஸ்போர்ட் பண்ணலான் இருக்கேன், இம்போர்ட் பண்ணலான் இருக்கேன், அதில் இங்கே கொண்டு வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன், ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு. ஸோ அதை சார்ந்த விஷயத்தில் முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல டைம் பீயிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்களோட பிறந்த கால ஜாதகம் தான். இந்த ஷேர்ல ட்ரேடிங்ல இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அது உங்களோட பர்சனல் ஜாதகத்துக்கு இன்னைக்கு இம்பாக்ட் கொடுக்குதா, அப்ப எங்க எஸ் ஸ்டிக் போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அதே போல ஏழுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வீடு கட்டி அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது, யாரோடைய கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, வீடு கட்டி அதை பினிஷிங் பண்ண முடியாம நிப்பாட்டி வச்சிருக்கிறோம், ரொம்ப நாள் ஆச்சு மேடம், போற வரவங்க எல்லாம் பார்த்துட்டு போய் என்னங்க ஒரு பிளான் பண்ணாம கட்டிட்டீங்க, உங்களுக்குன்னு எதுவுமே அமைய மாட்டேங்குது, பிளானிங்கே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டுட்டு கிட்டத்தட்ட வீடு இல்லைங்கிற கவலையே இந்த கன்னியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்படியா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் அப்படியே மறைஞ்சு 8ஆம் இடத்துக்கு போறதுனால வீடு சார்ந்த விஷயத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய மேன் பவர் கான்ட்ராக்டர் அவங்க பிரச்சனைனால எங்க கிட்ட வந்து இந்த வீடை ஃபினிஷிங் பண்ண முடியாமல் இருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிட்டே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடு ஃபினிஷிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அதே போல் குழந்தை சொல்லியே ஆகணுங்க. கன்னிராசியை பொறுத்தவரையும் குழந்தை ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது ட்ரீட்மெண்ட் மூலியமாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த நேரம் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால நிறைய தைராய்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸும் கன்னி அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை நாள் இருக்காது, திடீர்னு நான் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னா எஸ், இது நேரம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், சனீஸ்வர பகவானுக்கு பேக்ரவுண்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் இங்க இருக்கிறதுனால நிறைய வீடு சார்ந்த விஷயத்திலும் சரி குழந்தை சார்ந்த விஷயங்களும் சரி உங்களுக்கு முன்னேற்றமான காலங்கள். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இனி
ஒன் ஆஃப் த கோல்டன் டைம் பீரியட். கஷ்டங்கள் ஓரமாக ஒதுங்கியது, வாழ்க்கையில வளர்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு கன்னிக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இன்னுமே எக்ஸ்ட்ராவா ஒரு குவாலிட்டியா சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க உங்க எல்லாருக்குமே தெரியும் சனீஸ்வர பகவான் மேஷ ராசியில இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல குலதெய்வத்தோடைய வழிபாடு, குலதெய்வத்தோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். மேஷத்தை பொறுத்தவரையும் அங்க பாத்தீங்கன்னா அது நெருப்பு தத்துவ ராசியா இருக்கு. அப்ப குலதெய்வத்துக்கு போய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வர சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் ஒரு தலை சிறந்த நாட்களாக இருக்கும். இதனால வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை, இந்த கண்ட சனியவே நீங்க பாத்துட்டீங்க, இந்த அஷ்டம சனி உங்களை என்ன பண்ண போகுது? ஒண்ணுமே பண்ணவே பண்ணாது. ராசியை பார்க்கல, 2ஆம் இடத்துல பாக்குது. அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை. இன்னுமே நிறைய குவாலிட்டியான பலன்களை நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சோ இப்ப நம்ம சொல்றது எல்லாமே மூன் பேஸ்டு பலன்கள் தான். சோ உங்களோட பிறந்த கால ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசா புத்திகள், கோச்சாரம், அதே போல நவாம்சத்தோடைய பலம் பலவீனம், ஒரு கிரகத்தோடைய பலம், இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இந்த நேரத்துல ஹோல்டு பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்த நேரத்துல பிசினஸ் அப்படிங்கிறது இப்ப டெவலப் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு சொல்யூஷனை சொல்லும். இந்த டிரான்சிட் பீரியட் சொல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாறுமா? அதனால எனக்கு பினான்சியல் ஃப்ளோ, ஒரு சொத்து, ஒரு அதிகாரம், ஒரு பதவி, இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்குடி நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.